அன்புக்குரியவர்களே, லண்டன் மாநகரத்திலே இப்படியாக நடந்த ஒரு சிறிய சம்பவம். லண்டன் மாநகரத்திலே மனிதர்கள் பயன்படுத்துகின்ற காகிதமானது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான ஒரு காகிதமாக ஆரம்ப ஆண்டுகளிலே பார்க்கப்பட்டது. இன்றைக்கு காகிதம் நம்ம எல்லாருடைய கரங்களிலும் புழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் இதுவே 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இந்த பேப்பர், இந்த காகிதம் எப்படி தயாரிக்கப்படுகிறது, நம்முடைய கைகளிலே எப்படி வருகிறது என்பதை அறிய வேண்டும் என்று ஒரு மனிதன் மிகுந்த ஆசைப்படுகிறான். ஆகவே இந்த காகிதம் செய்கின்ற இடத்திற்கு அவன் போய் பார்க்கிறான். அங்கே போய் பார்க்கும் பொழுது இந்த அழகான மிருதுவான தூய்மையான காகிதத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அங்கே பணி செய்து கொண்டிருந்த ஒருவர் உயரமாக குவிக்கப்பட்டிருந்த அழுக்கு நிறைந்த பொருட்களை காண்பித்தாராம். இந்த அழுக்கு நிறைந்த வடிவமற்ற பொருட்களை காண்பித்து இதிலிருந்து தான் இந்த பேப்பர் தயாரிக்கப்படுகிறது சொன்ன பொழுது, இந்த காகிதம் இப்படி குப்பமேடு மாதிரி குவிஞ்சு கிடக்குதே, அழுக்கா இருக்குதே, இதுவா இப்படி வருது என்ற ஆச்சரியத்தோடு கேட்டுவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டார். ஓரிரு வாரங்கள் கழித்து அவருக்கு ஒரு பார்சல் வருகிறது. அந்த பார்சலிலே அந்த காகித ஆலையிலே தயாரிக்கப்பட்ட ஒரு ரிம் பேப்பர் கொண்டு வரப்படுகிறது. அதிலே மேலே இப்படியாக எழுதியிருந்ததாம், ராக்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு. குப்பையான அழுக்கான கந்தலாக காணப்பட்ட குப்பை முழு மாற்றம் அடைந்து இப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்ற தலைப்பிலே அவரிடத்தில் வந்து சேர்ந்ததாம். அதே போலதான் நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே லேவி என்ற ஒரு மனிதன் அவன் பாவியாக அறியப்படுகின்றான். பாவியாக அறியப்படுவது அவன் பல்வேறு பாவங்களை செய்தான் என்பதினால் அல்ல, அவன் செய்கின்ற வேலை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஆயத்துறையில் அமர்ந்து கொண்டு வரி வசூல் செய்கின்ற ஒரு பணி செய்கின்ற அனைவரையுமே பாவிகள் என்றுதான் அன்றைக்கு அழைத்தார்கள். இப்படி பாவி என்று அழைக்கப்பட்ட லேவியை இயேசு கிறிஸ்து அழைத்து பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் இடம்பெறுகின்ற முதல் புஸ்தகமாகிய மத்தேயு என்ற சுவிசேஷ புத்தகத்தை எழுதிய நபர்தான் இந்த லேவி. இந்த லேவி வேற யாரும் அல்ல, மத்தேயு. மத்தேயு என்ற பெயர் கிரேக்க பெயர், லேவி என்ற பெயர் எபிரேய பெயர். ஒரே நபருக்கு தான் 2 பெயர்கள். எப்படி? பவுல், சவுல். பவுல் என்பது கிரேக்க பெயர், சவுல் என்பது எபிரேய பெயர். அதே போல லேவி என்ற இந்த மனிதனை ஆண்டவர் எல்லாரும் பாவிகள் என்று அழைக்கும் பொழுது இயேசு அவனை பார்த்து, என்னை பின்பற்றி வா, எனக்கு பின்னே வா என்று சொல்லி அவனை அழைக்கிறார். அப்பொழுது இந்த அழைப்பை பெற்ற இந்த லேவி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வருகிறார். சகை என்ற இன்னொரு ஆயக்காரன் வீட்டிற்கு போன பொழுது சகை எப்படி ஒரு பெரிய விருந்து பண்ணினானோ அதே போல இந்த லேவியும் மத்தேயுவும் இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று ஒரு விருந்து பண்ணுகிறான். அந்த விருந்திலே தன் நண்பர்கள், தனக்கு பழக்கப்பட்டவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் எல்லாரையும் அழைத்து ஒரு பெரிய விருந்து பண்ணுகிறான். அந்த விருந்தை நடத்தி பெற்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்த வேத பாரகரும் பரிசேயரும், வேத பாரகர் பரிசேயர் என்ற இந்த கூட்டத்தினர் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே தங்களை நீதிமான்கள் என்றும் பாவியான மற்ற மனிதர்களைப் போல பாவிகள் அல்ல என்று நினைத்து கொண்டிருந்த இந்த வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து கேள்வி கேட்கிறார்கள். நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். ஓகே, ஆயக்காரர்கள், பாவிகள், இவங்க ஒரு கூட்டம் இவங்க ஒரு கூட்டம், அப்படி அர்த்தம் அல்ல. ஆயக்காரர்கள் என்றாவே அவர்களுக்கு பாவிகள் என்ற இன்னும் ஒரு பெயர். ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்ட பொழுது இயேசு பதில் கூறுகிறார், பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு அல்ல, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லி
இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்ற தன்னுடைய பெயருக்கு ஏற்ப இங்கே நீதிமான்களை அல்ல, பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று இயேசு கூறின வார்த்தைகளை இந்த நாளிலே நாம் சுருக்கமாக தியானிக்கலாம். நம்முடைய தியானத்திற்கான தலைப்பாக சின்னர்ஸ் டு செயின்ட்ஸ். பாவிகள் பரிசுத்தராக, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. இந்த அழைப்பின் கீழ் முதலாவது நாம் சந்திக்கின்ற நபர் லேவி. லேவி, நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் செய்கின்ற வேலை நிமித்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க பெயர் பாவி. லேவி மட்டுமல்ல, மத்தேயு மட்டுமல்ல, அவரோடு இருந்த பல நண்பர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் பாவிகள், த சின்னர். இரண்டாவது நாம் சந்திக்கின்ற நபர் இந்த லேவியை, பாவியை அழைத்த மீட்பராகிய இயேசு கிறிஸ்து, த சேவியர், மீட்பர். மூன்றாவது, இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பின்னே வருகின்ற நிலைமையிலே நாம் இந்த லேவியினுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படுகிறது. பாவியாக இருந்த லேவி இப்பொழுது பரிசுத்தவானாக, பாவம் மன்னிக்கப்பட்டவனாக மாற்றப்பட்ட நிலையிலே அவனுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருந்தது என்ற இந்த 3 குறிப்புகளை மட்டும் இந்த நாளிலே சுருக்கமாக நாம் தியானிப்போம். முதலாவதாக கவனிக்க வேண்டும், நாம் வாசித்த இந்த சுவிசேஷ பகுதி இவைகளுக்கு பின்பு என்று ஆரம்பிக்கிறது. இவைகளுக்கு பின்பு, எவைகளுக்கு பின்பு என்ற கேள்விக்கு பதிலை பார்க்கும் பொழுது இந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான மீன் பிடிக்கின்ற ஒரு நிகழ்வை பேதுருவுக்கு நடத்துவதன் மூலமாக பேதுரு இயேசுவின் பின்னே சீஷனாக மாறுகின்ற ஒரு தருணம். இன்னும் சொல்லப்போனால் பேதுரு இயேசு சொல்ல நிறைய மீன்களை பிடிச்ச பொழுது இயேசு பேதுருடைய வார்த்தைகள் என்ன? போதகரே, என்னை விட்டு போய்விடும், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும் என்று கூறினான். ஆனால் பேதுரு டாக்ஸ் கலெக்டர் வேலை செய்யவில்லை, அவர் மீன் பிடிக்கிற வேலை. ஆனால் இயேசுவை சந்தித்த பொழுது, அவர் செய்த அற்புதத்தை பார்த்த பொழுது பேதுரு தன்னுடைய இயலாமையும் இல்லாமையையும் தன் பாவத்தின் தன்மையும் தான் அவருக்கு ஞாபகம் வருகிறது. இன்றைக்கு பலர் இயேசுவை தரிசித்ததாகவோ அல்லது இயேசுவோடு பேசினதாகவோ நிறைய பேர் கதை விடுறாங்க. அந்த கதை விடுறதுடைய நோக்கம்லாம் என்னவா இருக்குது? நான் பரிசுத்தவான், நீ பார்க்க முடியாத நான் பார்ப்பேன், உனக்கு இயேசு காட்சி தர மாட்டார், எனக்கு காட்சி தருவார், காரணம் நான் பரிசுத்தவான் முன்ன விட, அப்படின்ற போன்ற ஒரு கண்ணோட்டத்திலே அநேகர் கதை சொல்லுகிறார்கள். ஆனால் பேதுரு, நான் பாவி. இயேசுவை சந்தித்த பொழுது அவனுக்கு தெரிய வந்தது தன்னுடைய பாவத்தின் தன்மை, தான் எத்தனை குறை உள்ளவன் என்பதுதான் அவனுக்கு ஞாபகம் வருகிறது. பேதுரு இயேசுவை பார்த்து என்னை விட்டு தூரம் போக வேண்டும் என்று கூறினான். ஆனால் லேவி அப்படி சொல்லவில்லை. லேவியை பார்த்து, மத்தேயுவை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று சொன்ன பொழுது உடனே கீழ்ப்படுகின்ற ஒரு நிகழ்வு என்பது இயேசு செய்த அற்புதங்களின் வரிசையிலே பேதுரு அதிகபட்ச மீன்களை பிடித்தது மட்டும் ஒரு அற்புதம் அல்ல. மீன் பிடித்து கரையேறின உடனே அங்கு இன்னும் ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. 12வது வசனத்திலே ஒரு குஷ்டரோகி இயேசுவை சந்திக்கின்றான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவனுக்கு சுகம் தருகிறார், அவனை சுத்தப்படுத்துகிறார். அதைத் தொடர்ந்து படுத்த படுக்கையாக இருக்கின்ற ஒரு மனிதனை, திமிர்வாரக்காரனை இயேசுவிட கொண்டு வந்து முன்பாக வைக்கிறார்கள். இயேசு அவனையும் சுகப்படுத்தி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து நடை என்று சொன்ன பொழுது அவன் சுகம் பெற்று நடக்கின்றான். இப்படி வரிசைப்படுத்துகின்ற அற்புதங்களின் வரிசையிலே லேவி இயேசுவுக்கு பின்னே செல்வது என்பது ஒரு அற்புதமாகவே நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், இந்த சம்பவம் நடைபெறுகின்ற நாட்களிலே ஆயத்துறையில் உட்கார்ந்து வரி வசூல் செய்கின்ற நிகழ்வு என்பது மிகவும் காம்படிட்டிவான ஒரு ஜாப். ஓகே, குத்தகைக்கு எடுப்போம் இல்லையா, ஏதாவது ஒரு பில்டிங் வாடகைக்கு விடுறோம் அப்படின்னா கவர்மெண்ட் விடுதுன்னா என்ன செய்வாங்க, நிறைய பேர் வந்து போட்டி போடுவாங்க.
எனக்கு இவ்வளோ கொடுத்து கூட அவ்வளோ கொடுக்குறேன், இவ்வளோ கொடுக்குறேன், எவ்வளோ கொடு. யார் அதிகமாக பிட் பண்ணுறாங்களோ, யார் அதிகமாக நான் தருகிறேன் என்று சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அதே போல தான் இந்த சம்பவம் நடைபெறுகிற நாட்களிலே ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துல அமர்ந்து வரி வசூல் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கிறது. ஆட்கள் நடமாற்றத்தை பொறுத்து, ஆட்கள் வந்து போகின்ற ஏரியாவை பொறுத்து அங்கே வரி வசூல் பண்ணுவது என்பது ஏலத்துக்கு விடப்படும். கிட்டத்தட்ட லேவி என்ன செய்திருக்க வேண்டும், ஒரு பெரிய தொகை கொடுத்து அந்த பணியை, அந்த வேலையை ஏலத்திற்கு எடுத்திருக்க வேண்டும். அப்படி ஏலத்துக்கு எடுக்கின்ற நிலையிலே பேதுரு, இயேசு கிறிஸ்து லேவியை பார்த்து எனக்கு பின்னே வா என்று கேட்ட பொழுது அவர் எதுவும் யோசிக்கவே இல்லை. கவனிக்கணும், எதையுமே யோசிக்காம எளிமையான ஒரு அழைப்பு, என்னை பின்பற்றி வா என்று சொன்ன பொழுது அவன் அப்படியே கீழ்ப்படுகின்ற ஒரு நிலைமை எதை குறிப்பிடுகிறது? மத்தேயுவை அழைப்பதற்கு ஒரு அற்புதம் தேவைப்பட்டது. மத்தேயுவை உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொல்வதற்கு ஒரு அதிசயம் தேவைப்பட்டது. ஆனால் மன்னிக்கவும், பேதுருவை அழைப்பதற்கு அற்புதம் தேவைப்பட்டது. ஆனால் லேவியை அழைப்பதற்கு அற்புதம் எதுவுமே செய்யப்படவில்லை. என்னை பின்பற்றி வா என்ற ஒரு எளிமையான ஒரு அழைப்பு அவருக்கு போதுமானதாக இருந்தது. இன்றைக்கு பல தருணங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கின்ற நிகழ்வுகளிலே நாம் நினைத்து கொள்ளுகிறோம், அற்புதம் அதிசயம் நடந்தால் ஜனங்கள் விசுவாசிப்பாங்க. உண்மை அல்ல. இயேசு அத்தனை அற்புதங்களை செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை என்பதுதான் இங்கே வரலாற்று குறிப்பு. லேவியை தேவன் அழைப்பதற்கு ஒரு அற்புத அதிசயம் செஞ்சு என்னை பின்பற்றி வா என்று கூப்பிடவில்லை. ஒரு எளிமையான அழைப்பு. வசதி நிறைந்தவன், பொருள் நிறைந்தவன், பெரிய அதிகாரத்தில் உள்ளவன், அவனுக்கு ஒரு சிறிய அழைப்பு போதுமானதாக இருந்தது இயேசுவின் பின்னே வருவதற்கு. அந்த சிறிய எளிய அழைப்பை இன்றைக்கு நீங்களும் நானும் நமது வாழ்வின் வட்டத்திலே உள்ளவர்களுக்கு முன்பாக வைக்கின்றோமா என்பதுதான் கேள்வி. நம்மெல்லாம் கூப்பிட்டா வருவாங்களா? நாம் கூப்பிடுவதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறைக்கு இருமுறை கூப்பிடலாம், ஒருவேளை தவிர்க்கலாம், மூன்றாவது முறை வர மாட்டார்கள் என்ற என்ன நிச்சயம் இருக்கிறது? லேவியை ஆண்டவர் ஒரு எளிய அழைப்பினால் தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். அற்புத அதிசயங்கள் தேவைப்படவில்லை. பரிசுத்த வேதாகமத்திலும் அல்லது இந்த திருச்சபையின் வரலாற்றிலும் பெரிய பெரிய காரியங்களை செய்த மகத்தான மனிதர்கள் ஒரு சிறிய அழைப்பின் மூலம் விசுவாசத்திற்குள் வந்ததை வரலாறு, கிறிஸ்தவ வரலாறு நமக்கு அறிய தருகிறது. 4வது நூற்றாண்டிலே வாழ்ந்த செயின்ட் அகஸ்டின் இன்றைக்கும் கிறிஸ்தவத்திலே பிரதானமான நபராக பேசப்படுகிறார். இந்த செயின்ட் அகஸ்டின் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நபர் எப்படி ரட்சிக்கப்பட்டார் என்பதற்கு அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே நாம் அறிகின்ற செய்தி, ஒரு சிறு குழந்தை, சண்டே கிளாஸ் போகின்ற ஒரு குழந்தை கூறின ஒரு வசனம். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் பள்ளியிலே கற்றுக்கொண்ட ஒரு வசனத்தை ஒரு குழந்தை சொல்வதை கேட்டு செயின்ட் அகஸ்டின் விசுவாசத்துக்குள் வருகிறார். இன்றைக்கு வரைக்கும் அவரை பற்றி உலக கிறிஸ்தவர்கள் அநேகர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே பல புத்தகங்களையும் பல காப்பியங்களை எழுதின சிஎஸ் லூயிஸ் அவருக்கு ஒரு எளிமையான அழைப்பு, ஆலயத்துக்கு வாருங்கள். ஆலயத்திற்கு அவர் வருகிறார், சுவிசேஷத்தை கேட்கிறார், அன்று தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறார். அமேசிங் கிரேஸ். இந்த பாடல் தெரியாத கிறிஸ்தவர்களே இல்லை என்று சொல்லலாம். அமேசிங் கிரேஸ் என்று அழைக்கப்படுகின்ற அற்புதமான தேவ கிருபை நாம் பாடுவோம் சில நேரத்தில். இந்த பாட்டை எழுதின ஜான் நியூட்டன் மிகவும் கடினமானவர், ஸ்லேவ் ட்ரேட் நடத்தக்கூடியவர். ஆப்பிரிக்கா கண்டத்தில் போய் கருப்பின மக்களை விலை கொடுத்து வாங்கி கொண்டு வந்து பணத்திற்காக விலை பேசி விற்பவர். மேலை நாடுகளிலே பணத்திற்காக விற்கக்கூடியவர், மிகவும் கடினமானவர். ஆனால் ஒரு முறை தான் பயணப்பட்டு வரும் பொழுது மகா பெரிய காற்றும் கடலும் கொந்தளிக்கின்ற ஒரு தருணம் வருகிறது. உயிர் தப்பி பிழைப்போமா என்ற ஒரு கேள்வி தன் உள்ளத்திலே வந்த பொழுது அவர் சிறு பையனாக இருந்தபோது சண்டே ஸ்கூல்ல படித்த வசனம் தனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. சண்டே ஸ்கூல்ல படித்த வசனம் தனக்கு ஞாபகத்துக்கு வந்தது போது வச்சு இயேசுவிடத்தில் ஜெபிக்கின்றார். ஆண்டவரே,
என்னை பாதுகாத்தால், எனக்கு ஜீவன் கொடுத்தால் நான் உன் பிள்ளையாக மாறுகிறேன் என்ற ஒரு எளிய ஜெபம் காற்றும் கடலும் அமைதலாகிறது. கரை சேர்ந்த பின்பு அவருடைய வாழ்வு மாற்றப்படுகிறது. அவர் எழுதின பாடல்தான் அமேசிங் கிரேஸ் என்ற அற்புதமான பாடல். உலக கிறிஸ்தவர்கள் அனைவரும் பாடிக்கொண்டிருக்கிறோம். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? நம்முடைய வாழ்வில் வட்டத்தில் நான் பார்க்கின்ற எந்த நபரையும் பார்த்து இவங்கெல்லாம் வசதியானவங்க, நம்மளாம் சுவிசேஷம் சொன்னா கேட்பாங்களா என்று ஒருபோதும் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போதுமானவர். எளிமையான சுவிசேஷம். என்னுடைய வாழ்விலே நான் என்னுடைய 15 வயதிலே நான் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரப்பட்டேன். CSI திருச்சபையின் பின்னணியில் நான் வளர்க்கப்பட்டவனாக இருந்தாலும் என் வாழ்க்கை பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கையாகவே இருந்தது. 15 வயதிலே என் நண்பர் ஒருவர் என்னை அழைத்து செல்லுகின்ற வழியில் என்னோடு சுவிசேஷத்தை பேசிக்கொண்டே வந்தார். அவரோடு பேசிக்கொண்டே வந்து அப்படியே ஒரு ஆலயத்துக்கு வருகிறோம். ஆலயத்திலே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோம். என் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்துக்கு நேராக நடத்தப்பட்டது. இப்படி தேவனுடைய பிள்ளைகள் பலருடைய மீட்பின் அனுபவம் என்பது அற்புதங்களை அதிசயங்களை பார்த்து வந்தவர்கள் என்று அநேகர் இல்லை. எளிமையான சுவிசேஷம், எளிமையான ஒரு இன்விடேஷன், வரவேற்பு. ஆலயத்துக்கு வாருங்கள், என்னோடு ஒரு முறை வந்து பாருங்கள் என்கின்ற அழைப்புகளின் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்ய போதுமானவர். இங்கே லேவியை குறித்து அல்லது ஆயக்காரரை குறித்து அவர்களை பாவிகள் என்று அன்றைய மக்கள் அழைப்பதற்கான காரணங்கள் என்ன என்ற காரணத்தை நாம் அறிய வரும் பொழுது, முதலாவதாக இந்த யூதர்கள் ரோமர்களுக்கு வேலை செய்கின்ற ஒரு நிலைமை. யூதர்கள் ரோமர்களுக்கு வேலை செய்வதனால் சொந்த ஜனத்துக்கு எதிராக, சொந்த தேசத்துக்கு எதிராக அந்நியர்களுக்கு வேலை செய்கிறார்கள் என்பதனால் முதலாவதாக அவர்கள் மீது ஒரு வெறுப்பு வருகின்ற ஒரு நிலை. இரண்டாவது, இந்த ஆயத்துறையில் அமர்ந்து வரி வசூல் செய்வது என்பது ஏலம் போட்டு அதில் அதிகபட்ச காசு கொடுக்குறேன்னு சொல்லி ஏலத்துக்கு எடுத்த ஒரு நிலை வருவதனால எப்பயுமே பணம் சம்பாதிக்கணும், எவ்வளவு அதிகமாக சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக சம்பாதிக்கணும் என்ற ஒரு போட்டியின் அடிப்படையில் எப்பொழுதுமே பண ஆசை என்பது பிரதானமாக இந்த வேலைகளிலே இருக்கும். அடுத்து, இந்த பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு லீவு என்பது கிடையாது. 24 மணி நேரம் வேலை, வாரம் முழுசும் மாதம் முழுசும் வேலை. ஆகவே இவர்கள் ஆலயத்திற்கு செல்வதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அன்றைய யூதர்கள் அவசியமாக செய்ய வேண்டிய சடங்காச்சாரங்களையும் மதம் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை அவர்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் குறைவு என்பதனால் அவர்கள் அன்கிளீன், அசுத்தமானவர்கள் என்று பார்க்கப்பட்டார்கள். ஆயத்துறையில் அமர்ந்து ஆலயத்திற்கு கூட வராமல் இருக்கின்ற அவர்களை பார்த்து அவர்கள் அசுத்தமானவர்கள் என்று அவர்களை பார்த்தது மட்டுமல்ல, அவர்களோடு பேசுகிறவர்கள், பழகுகிறவர்கள், அமர்ந்து சாப்பிடுகிறவர்களும் தீட்டானவர்கள் என்று நம்பப்படுகின்ற ஒரு நிலை அன்றைக்கு காணப்பட்டது. இப்படிப்பட்ட பணிகளிலே இருக்கின்றவர்கள் தீட்டானவர்கள் என்று காணப்படுகிற தருணத்தில் தான் இயேசு கிறிஸ்து ஒரு முறைக்கு இருமுறை அவருடைய கலாச்சாரங்களையும் அவருடைய நம்பிக்கைகளையும் உடைக்கிறார். எதையெல்லாம் தீட்டு என்று அன்றைக்கு நினைத்தார்களோ, கவனிக்கணும், எதையெல்லாம் தீட்டு என்று அன்று சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து உடைப்பதை அல்லது மீறுவதை பார்க்கிறோம். குஷ்டரோகிகளை தொடக்கூடாது, ஆனால் இயேசு தொடுகிறார். அவர் நினைச்சா வாயிலேயே வார்த்தையிலே சுகமாக்க முடியும். அவர் தமது வார்த்தையை அனுப்பி பலரை சுகப்படுத்தி இருக்கிறார். குஷ்டரோகியோ தூரத்திலே நிப்பாட்டி ஓகே உனக்கு சுகமாகட்டும் அப்படின்னு சொன்னா சுகம் ஆயிடுவான். ஆனால் நாம் வாசிப்பது என்ன? இயேசு அவனை தொட்டார் என்று வாசிக்கிறோம். தொடக்கூடாது இயேசு, ஆனால் தொடுகிறார். மரித்த சடலத்தை நசரேய விரதத்தில் இருப்பவர்கள் தொடக்கூடாது என்பது சட்டம், ஆனால் இயேசு பாடையை தொட்டார் என்று வாசிக்கிறோம். அதே போல ஆயக்காரர்களோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது, உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது என்பது அன்றைக்கு எழுதப்படாத ஒரு சட்டம், ஆனால் இயேசு அதை மீறுகிறார். இப்படி இயேசு கிறிஸ்து இந்த சட்டங்களை எல்லாம் மீறுவதன் மூலம் அவர் தன்னை எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்? He works against the current culture. இந்த உலகத்தில் நடைமுறையில் இருக்கின்ற
மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சட்டதிட்டங்களை இயேசு உடைக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்ப்பதின் மூலமாய் இறைவன் என்பவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிமுகப்படுத்துகிற வகையிலே அவர் நீதிமான்களுக்காக அல்ல, பாவிகளுக்காக வந்தவர், குணமுள்ளவர்களுக்காக அல்ல, பிணியாளிகளை சுகப்படுத்துகின்ற பரம வைத்தியராக வந்தவர் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தியை நாம் இங்கே அறிய வருகின்றோம். இங்கே கவனிக்கின்ற இந்த நிலையிலே லேவி அவன் ஒரு ஆயக்காரனாக வரி வசூல் செய்கின்ற பணியை செய்கிறபடியினால் அவனை இந்த சமுதாயம் பாவி என்று அழைத்தது. இதற்கு முன்பாக சகைவை குறித்து நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். சகைவை குறித்து அன்றைய ஜனங்கள் பேசினதல்ல, இவர் பாவியானவருடைய வீட்டிலே விருந்து பண்ண போனது என்ன என்று கேள்வி கேட்டார்கள். சகைவுக்கு அன்று கொடுக்கப்பட்ட பெயரும் பாவியான மனுஷன் என்பதே பெயர். கவனிக்க வேண்டும், லேவி தான் செய்த வேலை நின்று அவருக்கு பாவி என்ற பெயர். ஆனால் உலகத்திலே எல்லாருமே ஒரு வகையிலே பாவி என்பதை நாம் மறக்க கூடாது. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில பாவிகள். அதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில பாவிகள் என்பதற்காக பாவத்தை சுட்டி காட்டக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல, பாவத்தை கடிந்து கொள்ளக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல, பாவத்தில் இருக்கின்ற ஒருவரை நல்வழிப்படுத்துவதற்காக முயற்சி செய்யக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பாவம் மன்னிக்கப்பட்ட பாவிகள் அல்லது பாவம் மன்னிக்கப்பட்ட நீதிமான்கள் என்ற நிலையிலே ஒருவர் கடிந்து கொள்வதோ அல்லது சரிப்படுத்துவதற்காக எடுக்கிற முயற்சிகளிலே அன்பும் அரவணைப்பும் காணப்பட வேண்டும். அன்பும் அரவணைப்போடு கூட சேர்ந்து சக தேவனுடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இங்கே இந்த மனிதனை குறித்து, இந்த லேவியை குறித்து நாம் அவனை பாவி என்ற நிலையிலே அன்றைய சமுதாயமும் வேத புஸ்தகமும் அறிய தருகிற நிலையிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? மத்தேயுவை அல்லது லேவியை சப்போர்ட் பண்ணவில்லை. அவன் பாவியெல்லாம் கிடையாது என்றெல்லாம் சொல்லவில்லை. இவன் நீதிமான் அப்படிலாம் சொல்ல கிடையாது. பாவின்னு தான் அக்னாலஜ் பண்ணுகிறார். ஆமாம், பாவியானோடு தான் நான் மருந்து சொல்ல, பாவிகளுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், பாவிகளை மனம் திரும்ப நான் அழைக்க வந்திருக்கிறேன். இவன் வியாதி உடையவன் தான், பாவம் என்ற வியாதியை உடையவன் தான், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை, அவனுக்கு தான் தேவை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவனுடைய பாவத்தையும் அவனுடைய பலவீனத்தையும் மூடி மறைக்கவில்லை, அங்கீகரிக்கின்றார். அங்கீகரித்து அவருக்காக பேசுகின்ற ஒரு நிலையை நாம் இங்கே பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து முதலாவது இங்கே வந்த நிலையிலே லேவியை பார்த்து அவனுக்கு சொன்ன வார்த்தை, நீ எனக்கு பின்னே வா, எனக்கு பின் சென்று வா என்று கூறுகின்றார். அப்படி கூறின பொழுது அவன் எல்லாவற்றை விட்டு அவருக்கு பின் சென்றான் என்று வாசிக்கிறோம். எனக்கு பின் சென்று வா என்று சொல்லிவிட்டு அவனை விட்டுவிட்டு அவர் ஒரு பக்கம் போகல, அவனை ஒரு பக்கம் விட்டு விடவில்லை. மாறாக அவனுடைய வீட்டிற்கு செல்லுகிறார். அவனுடைய வீட்டிலே அவருக்காக பெரிய விருந்து செய்யப்படுகிறது. அவனோடு அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவனோடு மட்டுமல்ல, அவனுடைய நண்பர்கள் பலரோடும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அன்றைய நாட்களிலே ஒருவரோடு அமர்ந்து சாப்பிடுவது என்பது, கவனிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஒருவரோடு ஒருவர் அமர்ந்து சாப்பிடுவது என்பது ஒருவரை ஒருவர் அங்கீகரிப்பது என்று அர்த்தம். ஒருவரை ஒருவர் நாம் இரண்டு பேருமே சமம்தான், நாம் இரண்டு பேருமே சமநிலையில் இருக்கின்றோம் என்பதை அறிவிக்கின்ற ஒரு செயலாக பார்க்கப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் நாம் பார்க்கின்ற நிலையிலே, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி இயேசு அங்கு கூறுகின்ற அந்த வார்த்தையும், இந்த சம்பவம் நடைபெறுகின்ற காலகட்டத்திலே நடைபெறுகின்ற நிகழ்வு, அவனோடு அமர்ந்து சாப்பிடுவதன் மூலமாக இயேசு சொல்லுகின்ற செய்தி என்ன?
நீ என்னோடு இருக்கிறாய், நான் உன்னோடு இருக்கிறேன். நான் தேவனாக இருந்தாலும் மாம்சத்திலே வெளிப்பட்ட நிலையிலே நீயும் ஆதாமின் குமாரன், நானும் ஆதாமின் குமாரன் தான் மாம்சத்தின் அடிப்படையிலே. இயேசு தன்னை சக மனிதனோடு, லேவியோடும் அவனுடைய நண்பர்களோடும் தன்னை சமநிலையிலே காண்பிக்கின்ற ஒரு நிகழ்வு என்பது, இந்த உலக மதங்கள் எதுவுமே வேத புஸ்தகம் இறைவனை அறிமுகப்படுத்துவது போல் இந்த உலக மதங்கள் எதுவுமே அறிமுகப்படுத்தவில்லை. இந்த உலக மதங்களிலே இறைவன் இறைவனாக தனியா இருப்பார், மனுஷன் மனுஷனாக தனியா இருப்பான். ஆனால் கிறிஸ்தவம் ஒன்று மட்டும்தான், தேவன் மனிதனானார் என்றும், தேவன் மனிதனானது மட்டுமல்ல, மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகின்ற பாக்கியம். நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும், திராட்சை செடி, திராட்சை கொடி, மேய்ப்பன், மந்தை என்கின்ற மிக நெருக்கமான வார்த்தைகளோடு கூட கிறிஸ்தவம் ஒன்று மட்டும்தான் இறைவனையும் மனிதனையும் இணைத்து சமநிலையிலே அறிமுகப்படுத்துகின்ற அற்புதமான ஒரு மார்க்கம் கிறிஸ்தவம். இந்த நற்செய்தியை நாம் நம்முடைய நண்பர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை சந்திக்கின்றார். இந்த மனிதனை சந்திக்கிற நிலையிலே எல்லாரும் என்ன பேசுவாங்க, எது பேசுவாங்களோ அவருக்கு தெரியாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, தெரியும், எல்லாமே தெரியும். அப்படி அவனை சந்தித்த பொழுது, அவனோடு கூட போய் வீட்டிற்கு போன பொழுது, வேத பாரகரும் பரிசேயரும் என்ன சொல்லுகிறார்கள்? அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, இயேசுவுக்கு விரோதமாக அல்ல. காரணம், இயேசு பல்வேறு அற்புத அதிசயங்களை செஞ்சிட்டு இருக்காரு. அதனால நேரடியாக இயேசு கிறிஸ்துவக்கிட்ட அவங்க வந்து கேள்வி கேட்கவில்லை. மாறாக சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடு பாவிகளோடு போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அதை பார்த்துட்டு, சரி அவங்களே பேசி முடிக்கட்டும், அவங்களே பதில் சொல்லட்டும், கேள்வி அவங்ககிட்ட தான் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க என்று இயேசு விடவில்லை. மாறாக he volunteers to respond. அந்த கேள்விக்கு பதிலை சொல்வதற்கு இயேசு வாலண்டியர் பண்ணுகிறார். எப்படி வாலண்டியர் பண்ணுகிறார்? பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை. அவர்கள் பிணியாளிகள் தான், மேபி தீண்டத்தகாதவர்கள் தான், ஆனால் அவர்களுக்காகவும் நான் வந்திருக்கிறேன். அவர்களையும் படைத்தது நான் தான், அவர்களும் என்னுடைய சாயலும் ரூபத்திலும் படைக்கப்பட்டவர்கள் தான். ரட்சிப்பு, மீட்பு என்பது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு என்று அல்ல. இந்த உலகத்திலே எல்லா ஜனத்திற்காகவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருப்பது ரட்சிப்பு என்ற வரிசையிலே இயேசு கிறிஸ்து வாலண்டியர் பண்ணுகிறார், பதில் சொல்லுகிறார், பேசுகிறார். அப்படி பேசுகிற வரிசையிலே அவர்களை பாவிகள் அல்ல என்று சொல்லவில்லை, பிணியாளிகள் இல்லை என்றும் சொல்லவில்லை. அவர்கள் பிணியாளிகள் தான், பாவிகள் தான், ஆனால் அவர்களை மனம் திரும்ப அழைக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த வேதாகம தேவன் இந்த உலகத்திலே வந்தது என்பது சமுதாயத்திலே அந்தஸ்திலே சிறந்த நிலையில் இருக்கிறேன் என்பவர்களுக்காக என்று அல்ல. அதற்காக சமுதாயத்தில் அந்தஸ்தில் சிறந்த நிலையில் இருக்கிறவங்களுக்காகலாம் இயேசு கிடையாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அது அர்த்தம் அல்ல. எந்த நிலையில் இருந்தாலும், எந்த உயரத்தில் இருந்தாலும், தன் பாவங்களை குறித்த உணர்வும், தான் மன்னிக்கப்பட வேண்டிய, மீட்கப்பட வேண்டிய அவசியத்தை குறித்த வாஞ்சையும் உடையவர்களுக்காகவே இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து இங்கே பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதில்லை, பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை, சுகமுள்ளவர்களுக்கு அல்ல, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே என்பதன் மூலமாய் இங்கே சொல்ல வருகிற செய்தி என்ன? இன்றைக்கு உலகத்தில் வாழ்கின்ற பலர் இன்றைக்கு மனம் திரும்பாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? மேபி சுவிசேஷம் ஒரு முறைக்கு பல முறை அறிவிச்சா கூட அவர்கள் மனம் திரும்பாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? பிகாஸ் they think that they are not sick, they are not sinners. நான் என்னையா பாவம் பண்ணேன், நான் எதுக்கு மனம் திரும்பணும், நான் நல்லா தான் இருக்கிறேன், வயசாகட்டும், வயசானதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ வாலிப வயசு, எல்லாத்தையும் அனுபவிக்கிற வயசு, நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அப்புறமா பார்த்துக்கிறேன். இன்றைக்கு அநேகர் சுவிசேஷத்துக்கு செவி சாய்க்காமல் இருப்பது
சுவிசேஷத்துடைய அழைப்புக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கான காரணம், they don't realize that they are sinners. தாங்கள் பாவிகள் என்பதை அறிய முடியாத நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் ஒருவேளை சிக்கா இருக்கிறோம், பாவி அப்படின்றத நினைச்சா கூட, என் பாவத்தை நான் கழுவிக்கிறேன், என் பாவத்தை நானே டீல் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு மீட்பர் தேவையில்லை அப்படி என்ற ஒரு நிலை. இன்னும் சிலர் நான் பாவி தான், என் பாவத்தை கழுவணும், ஏதாவது பரிகாரம் பண்ணணும் தான் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் அதை சரியாக செய்யக்கூடியவர் இயேசு ஒருவர் தான் என்பதை பலர் அறியாதிருக்கிறார்கள். இயேசு ஒருவர் தான் இலவசமாய் பாவங்களை மன்னிப்பவர் என்பதை அறியாதிருக்கிறார்கள். இயேசு ஒருவர் தான் பாவிகளுக்காக இந்த பூமிக்கு வந்தவர் என்பதையும் பலர் அறியாதிருப்பது ஆச்சரியமான வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வே. ஆனால் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு லேவியை பார்த்து அழைக்கிறார். அவனை பிணியாளி என்றுதான் கூறுகிறார், பாவி என்றுதான் கூறுகிறார். ஆனால் அந்த நிலை நிரந்தரம் அல்ல. பாவி பாவியாகவே தான் இருப்பான் என்று சொல்லவில்லை. அவனையும் அழைக்க, மீட்டு கொள்ளவே அவர் வந்திருக்கிற மகத்தான பணியை செய்கின்றார். இப்போ அந்த பணியைத்தான் ஆணுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சார்பாக அவருடைய இடத்திலே இருந்து நாம் மற்றவர்களை, யார் இந்த உலகத்தில் பாவிகள், பலவீனமானவர்கள், குறைவுள்ளவர்கள் என்று அறியப்படுகிறார்களோ அவர்களையும் அழைப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். லேவியுடைய விஷயத்திலே, லேவி இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினால் சந்திக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவினால் சந்திக்கப்பட்ட பின்பு அவன் துக்கத்தோடு போகவில்லை. ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் இயேசுவிடத்தில் வந்து தன் நித்திய ஜீவனை குறித்து கேள்வி கேட்கிறார். இயேசு கிறிஸ்து, கற்பனைகளெல்லாம் கடைப்பிடிக்கிறாயா? சின்ன வயசுலேருந்து பிடிக்கிறேன். சரி, உன் சொத்தெல்லாம் வித்துட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா. அவன் துக்கத்தோடு போய்விட்டான். லேவி அப்படி அல்ல. லேவி அப்படி அல்ல. இப்பொழுது அவன் இயேசுவினால் சந்திக்கப்பட்ட நிலையிலே, அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிற நிலையிலே அவனை குறித்து நாம் அறிய வருகின்ற மூன்றாவது குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது, அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்னே வந்தான் என்று பார்க்கிறோம். இப்படி இயேசுவுக்கு பின்னே வந்த நிலையிலே, அவன் ஒரு பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அவனுடைய ஆட்டிடியூட் என்ன என்பதை நாம் சுருக்கமாக பார்க்கும் பொழுது, முதலாவதாக லேவி என்ற வார்த்தை அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலே ஒரு பெருமைக்குரிய வார்த்தை. லேவியர்கள், ஆசாரியர்கள், ஆலய பணியை செய்யக்கூடியவர்களுக்கென்று ஒரு உயர்வான பெயர் இந்த லேவி. ஆனால் இந்த லேவி என்ற பெயரை மத்தேயு தனக்காக பயன்படுத்தவில்லை. மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்திலும் லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்திலும் லேவி என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தன் பெயர் மத்தேயு என்றே அவர் அறிமுகப்படுத்துகிறார். ஏன் அப்படி அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? லேவி என்ற வார்த்தை அவருடைய பெயர்தான். ஆனால் அந்த பெயரோடு கூட பெருமைக்குரிய ஒரு பின்னணியும் ஒரு புரிந்து கொள்ளுதலும் அடங்கியிருந்தது. ஆனால் அதை அவர் பயன்படுத்தவில்லை. அதை அவர் பயன்படுத்தாமல் கிரேக்க பெயராகிய மத்தேயு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். கிரேக்கர்கள் அனைவருமே யூதர்களுக்கு பொதுவாக அவர்கள் புறஜாதியார் என்றும், இன்னும் சொல்லப்போனால் பகைக்கப்பட வேண்டியவர்கள் என்றும் அர்த்தத்தை தரக்கூடிய பெயர்தான். எப்படி சவுல் புறஜாதியர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தன் பெயரை பவுல் என்று மாற்றிக்கொள்கிறாரோ, அதே போல் இந்த லேவி சுவிசேஷத்தை அவர் எழுதும் பொழுது, முக்கியமாக முதல் சுவிசேஷ புத்தகமாகிய மத்தேயு சுவிசேஷத்தை அவர் எழுதும் பொழுது தன்னை மத்தேயு என்றே அவர் அறிமுகப்படுத்துவது என்ன சொல்ல விரும்புகிறார்? நான் பாவிதான், பலவீனமானவன் தான், நான் ஆயக்காரனாக இருந்து பாவியான மனுஷனாக அறியப்பட்டவன் தான். ஆனால் கிருபை என்னை சந்தித்தது. கிருபை என்னை சந்தித்தது என்ற நிலையிலே தன்னுடைய கிரேக்க பெயரை மத்தேயு பயன்படுத்தி இருப்பது என்பது, தான் எழுதின சுவிசேஷத்தில் தன்னை மத்தேயு என்றுதான் அவர் அறிமுகப்படுத்துகிறார். மற்றவர்கள் மார்க்கும் லூக்காவும் எழுதும் பொழுது லேவி என்று அவரை பற்றி கூறுகிறார்கள்.
இது நாம் மத்திய இடத்திலே நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம். தான் கிருபையினாலே நிற்கிறேன், அவருடைய இரக்கத்தினாலே இன்றைக்கு நான் அவருடைய பிள்ளையாக வாழ்கிறேன் என்பதை அவர் அறிக்கை செய்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த வரிசையிலே நாம் அடுத்து கவனிக்கின்றது வேத புஸ்தகம். வேத புஸ்தகம் என்பது உலகத்தில் பெரிய பெரிய காரியங்களை சாதித்தவர்கள் அவர்களுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம் என்று சொல்வதற்கு இல்லை. கிட்டத்தட்ட எல்லா பரிசுத்தவான்களும் ஆபிரகாம் முதற்கொண்டு எல்லா பரிசுத்தவான்களும் ஏதாவது ஒரு பலவீனம், ஏதாவது ஒரு குறைவு, ஏதாவது ஒரு பாவத்தோடு போராடினவர்களைத்தான் நாம் வேதா புஸ்தகம் முழுவதிலுமே நாம் பார்க்க முடியும். இங்கே சந்திக்கின்ற இந்த லேவி இதுவரைக்கும் அவன் வாங்கிட்டு இருக்கிறான், எல்லார்ட்டையும் வாங்கிட்டு இருக்கிறவன் என்ன செய்யறான், இப்பொழுது கொடுக்கின்றவனாய் மாறுகிறான். வாங்குகிறவனாய் இருக்கிறவனை பார்த்து எல்லாம் ஓடத்தான் செய்வாங்க, வரி வசூல் செய்கிறவனை பார்த்து. ஆனால் இங்கே அவன் கொடுக்கிறவனாய் மாறுகிறான், தன் வீட்டிற்கு எல்லாரையும் அழைக்கிறான். இதுவரைக்கும் வாங்கி கொண்டிருந்தவன் இப்பொழுது கொடுக்கிறவனாக மாறுகிறான். தன் நண்பர்களை அழைக்கிறான், தன் மற்ற டாக்ஸ் கலெக்டர்ஸ் அவர்களையும் அழைக்கிறான். அழைத்து அவன் ஒரு பெரிய விருந்து பண்ணினான் என்று தான் வாசிக்கிறோம். ஏதோ பேருக்கு விருந்து பண்ணான்னு இல்லை, பெரிய விருந்து பண்ணினான் என்று வாசிப்பதன் மூலமாய் இந்த லேவி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தது என்பது துக்கமுகமாக அல்ல, வேற வழியே இல்லை என்பதனால் அல்ல, தன் சந்தோஷத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். எப்பொழுதெல்லாம் வீடுகளிலே விருந்து என்ற ஒன்று நடைபெறுகிறதோ அது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. சகேயு எப்படி இயேசுவை சந்தோஷத்தோடு கூட்டிக் கொண்டு தன் வீட்டிற்கு போனானோ, கிட்டத்தட்ட அதே போல்தான் மத்தேயுவும் இங்கே பாவி என்று அறியப்பட்ட லேவியும் இங்கே இயேசுவை தன் வீட்டிற்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட அவன் அழைத்து போயிருக்க வேண்டும். அப்படி அழைத்து போனவன் என்ன செய்கிறான், ஒரு பெரிய விருந்து செய்தான் என்பது அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். முதலாவது தன்னை தாழ்த்துகிறான், மத்தேயு என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறான். இரண்டாவது வாங்குகிறவன் இப்பொழுது கொடுக்கிறவனாக இருக்கின்றான். கொடுக்கிறவனாய் இருக்கின்றான். யாருக்காக கொடுக்கின்றான்? சக மனிதர்கள், பாவிகள் என்று தன்னோடு கூட அறியப்பட்ட மற்றவர்களையும் அவன் அழைத்து அவன் விருந்து செய்வது என்பது இயேசுவை பற்றி கொண்டதற்காக அவன் துக்கப்படவில்லை, துயரப்படவில்லை, எல்லாவற்றையுமே விட்டு வந்துட்டோமே அப்படி சொல்லி கவலைப்படவெல்லாம் இல்லை. காரணம், இயேசுவை அவன் சந்தித்த பொழுது நான் விட்டு வந்த எல்லாமே அழிந்து போகக்கூடியவைகள், என்னோடு நித்தியம் வரை வரப்போவது கிடையாது. ஆனால் என்னோடு வந்த இயேசு என்னோடு நித்தியம் வரை பயணிப்பவர். தான் கூட்டி சேர்த்த தன்னுடைய நண்பர்கள் இயேசுவோடு கூட வந்து விருந்து செய்கின்ற இந்த நிகழ்வு என்பது நித்தியம் வரை அவருடைய ஆத்துமாக்கள் பாதுகாக்கப்படக்கூடியது. ஆகவே அவர்களையும் அழைத்து வருகிறார். அன்புக்குரியவர்கள், இன்றைக்கு நம்மில் பலருடைய குடும்ப உறவினர்கள் அல்லது நண்பர்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறியாத நிலையிலே அல்லது இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே பலர் இருக்கலாம். ஆனால் அவர்கள் மீட்பை அடைவதை பற்றி அல்லது திருச்சபைக்கு வருவதை பற்றி அல்லது சுவிசேஷத்தை கேட்பதை பற்றி நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சிகள் என்ன? லேவி தன் நண்பர்களை அழைத்து வருகிறார். இயேசுவை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறார். தான் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்பதை பிறருக்கு வெட்கப்படாமல் அறிக்கை செய்கிறார். சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாய் இருந்த வேத பாரகரும் பரிசேயரும் கேள்வி கேட்கிறார்கள். அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. மாறாக தன் வீட்டை திறந்து கொடுக்கின்றான். இயேசுவுக்கும் தன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் ஒரே நேரத்திலே ஒரு அற்புதமான நேரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது லேவி அவன் மனம் திரும்பினவனாயிருக்கிறான், மனம் மாறினவனாய் இருக்கிறான் என்பதை நமக்கு அறிய தருகிறது. இப்படி இயேசு கிறிஸ்து லேவியை அழைத்த நிலையிலே அவனோடு கூட அமர்ந்து சமநிலையிலே உணவு உண்பது என்பது மற்றவருடைய பார்வையிலே தவறுதலாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இயேசுவின் பார்வையிலே அப்படி தவறுதலாக பார்க்கப்படவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து நான் வந்ததனுடைய நோக்கமே இதற்காகத்தான், நான் இதற்காகத்தான் வந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து
இந்த உலகத்திலே வந்தவருடைய பிரதானமான நோக்கத்தை இங்கே அறிமுகப்படுத்துவதன் மூலமாக இந்த புதிய ஆண்டை ஆரம்பித்திருக்கின்ற நாம் விட்டு விட்டு வர வேண்டியவைகள் என்ன என்பதை யோசிக்கலாம். 2025 ஆண்டிலே நம்மையும் தேவனையும் பிரிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் இந்த ஆண்டிலே நாம் தொடர வேண்டாம், அவைகளை விட்டு விடலாம். இந்த 2026 ஆண்டிலே கிறிஸ்துவின் மீது உள்ள நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு, மற்ற சக மனிதர்கள் மீது உள்ள நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு லேவி எப்படி ஒரு மனம் மாறியவனாய், மனம் திருந்தினவனாய், தன்னை தாழ்த்துகிறவனாய், தன் பழமையை நினைவு கூறுவனாய் மட்டுமல்ல, தன்னுடைய வீட்டையும் தன் ஆசீர்வாதங்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுப்பது போல் இந்த 2026 ஆண்டிலே வேத பாட வகுப்புகள் நடத்துவதற்கு யாருடைய வீடு திறக்கப்படுகிறது என்று கேள்விப்படும் பொழுது அமைதலாக இருக்கிற நிலை வேண்டாம். என் வீட்டிற்கு வாருங்கள், என் வீட்டிற்கு வாருங்கள், என் நண்பர்களை அழைக்கிறேன், என் பக்கத்து வீட்டுக்காரரை அழைக்கிறேன், ஒரு சுவிசேஷம் அறிவிக்கின்ற சத்தம் என் வீட்டிலே தொனிக்கட்டும் என்று நாம் ஆவலாய் நம்முடைய வீட்டை திறந்து கொடுக்கின்றவர்களாய் லேவியை போல் செயல்படுவதற்கு இந்த ஆண்டு நமக்கு ஒரு உதவிகரமான ஒரு ஆண்டாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நாமும் நம்முடையதும் தேவனுடையவைகள் என்பதை வெளிப்படுத்துகின்ற வகையிலே நம் வீடுகள் கிறிஸ்துவுக்காக, சக தேவனுடைய பிள்ளைகளுக்காக திறந்து கொடுக்கப்படட்டும். பல நேரங்களிலே நாம் கிறிஸ்துவனுடைய பணியை சிறப்பாக நாம் செய்யாதிருப்பதற்கு அல்லது சுவிசேஷம் அறிவிக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? நாம் யார் என்பது நமக்கே தெரியறது கிடையாது. நாம் யார் என்பது நமக்கே ஒரு புரிந்துகொள் இல்லாதனால தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே அல்லது தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு தோய்வும் பிறருக்கு பிரயோஜனமற்ற நிலையும் இருப்பதற்கான காரணம் நாம் யாருன்றது நமக்கே மறந்து போயிடுகிறோம் பல தருணங்களில். பேதுரு தன்னுடைய முதல் நிறுவத்திலே 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அத்தனை அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் யார் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீங்களோ உங்கள் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, புண்ணியங்களை அறிவிக்கும்படி, கிறிஸ்து யார், அவர் என்ன செய்கிறார் என்ற மகத்தான புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம், அவர் பரிசுத்த ஜாதியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் இருக்கிறீர்கள் என்று ஞாபகப்படுத்துகிறார். அப்படியே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் அற்புதமான ஒரு வசனம். ஆல்ரைட். ஸோ 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே அறிய தருகிற நிலையிலே, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷம் என்று அறியப்படுகின்ற அந்த வார்த்தை வேற எதை பற்றியும் அல்ல, சுவிசேஷம். சுவிசேஷம் ஒரு அற்புதமான பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் நம்முடைய இதயங்களிலே கொடுத்திருக்கிறார். மண் பாண்டங்கள் என்று அறியப்படுகின்ற அழிவை சந்திப்பதற்கு ஏற்ற சரீரமாகிய இந்த சரீரத்திலே ஆண்டவர் ஒரு ஜீவனை கொடுத்து, அந்த ஜீவனிலே நம்முடைய இதயங்களிலே ஆண்டவர் தமது சுவிசேஷம் என்ற பொக்கிஷத்தை நமக்குள் கொடுத்திருக்கிறார். இந்த சுவிசேஷம் என்ற பொக்கிஷம், அதற்கு முந்தைய வசனத்திலே வெளிச்சம் என்று நாம் பார்க்கின்றோம். வெளிச்சமாகிய சுவிசேஷத்தை, பொக்கிஷமாகிய சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு விளங்கட்டும். முடிவாக, இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது வலப்பக்க கள்வன், அவனுக்கு கிடைத்த அந்த கொஞ்ச நேரத்தில் அவனும் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கின்றான். அவனுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்புல அவனும் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கின்றான், தன் நண்பனுக்கு அறிவிக்கின்றான். நாம் இருவரும் நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் இயேசுவோ அப்படி அல்ல. அவர் எந்த தவறும் செய்யவில்லை. இயேசுவை பார்த்து கேலியும் கிண்டலும் பண்ணி கொண்டிருக்கிற தன் நண்பனை பார்த்து எச்சரிக்கை கொடுக்கிறார். நாம் நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம், இந்த இயேசு அப்படி அல்ல. இதுதான் அவனுக்கு தெரிஞ்ச சுவிசேஷம். தனக்கு கிடைச்ச கடைசி தருணத்தில் தன் சகோதரனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவன் அவனுக்கு தெரிந்த வகையிலே சொல்லுகின்றான். ஒருவேளை அவன் கீழே இறக்கிவிடப்பட்டிருந்தால்
அவனுக்கு ஒரு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் அவனுடைய வாயை நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா என்ன? எத்தனை அதிகமாக இப்போ எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி அவன் சொல்லியிருக்க கூடாது? எத்தனை அதிகமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி கூட இந்த இயேசு எத்தனை அற்புதமானவர் என்ற அன்பை அவன் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் அனைவருக்கும் இந்த பூமியிலே வாழ்வதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே, என்னை விசுவாசிக்கிறவர்களாகிய நீங்கள் என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று இயேசு கூறினார். என்னிலும் பெரிய கிரியைகள் என்பது இயேசு செஞ்ச அற்புதங்கள் அதிசயங்கள் அப்படின்றது கிடையாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது 3.5 வருஷம்தான். ஆனால் நம்ம பல ஆண்டுகள் வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். சுத்தி அவர் பாலஸ்தீன தேசத்துக்குள்ள மட்டும்தான் பயணம் செஞ்சார். ஆனால் நீங்கள் நானும் உலகம் முழுவதும் பயணிப்பதற்கான வாய்ப்புகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆக அந்த வகையில் இயேசுவை பார்க்கிலும் அவரை விசுவாசிக்கிற நாம் நிறைய விஷயத்தை செய்யப்பட முடியும் என்பதை இயேசு கூறியிருக்கிற வகையில், அன்று லேவி ஆயத்துறையில் அமர்ந்திருந்தான். தன் அழைப்பு வந்த பொழுது எல்லாவற்றையும் விட்டு செல்லுகிறான். இன்றைக்கும் நமக்கு இப்போ அழைப்பு வருகிறது. நான் உங்கள் வீட்டிற்கு வருவதற்கு, உங்கள் வீட்டிலே நான் வருவதோடு மட்டுமல்ல, பல பாவிகள் உங்கள் வீட்டிற்கு வருவதற்கு, பல பிணியாளிகள் உங்கள் வீட்டிற்கு வருவதற்கு, சுவிசேஷம் கேட்க வேண்டிய இன்னும் பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உங்கள் வீடு திறக்கப்படுவதற்கு. இந்த ஆண்டு உங்கள் வீடுகள் ஆயத்தமா என்ற கேள்வியை இந்த ஆண்டிலே தேவன் நமக்கு முன்பாக கொண்டு வருகிற நிலையிலே நாம் எடுக்கின்ற பல ரெசல்யூஷன்ஸ், ஒவ்வொரு ஆண்டை ஆரம்பிக்கும் பொழுது பல தீர்மானங்கள், அந்த தீர்மானங்களின் வரிசையிலே ஒன்று, என் வீடு வேதப்பாட கூடுகைக்கு திறந்திருக்கும், என் வீடு சக தேவனுடைய பிள்ளைகள் வருவதற்கு திறந்திருக்கும், என் வீடு சுவிசேஷத்தை கேள்விப்படாத, சுவிசேஷத்தை கேட்காத மற்றவர்கள் சுவிசேஷம் கேள்விப்படுகின்ற ஒரு வீடாக இந்த ஆண்டு என் வீடு இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு இந்த ஆண்டை ஆரம்பிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.